கோடீஸ்வரன் விவேக் சொன்னது டிஜிட்டல் நவீன உத்திய அவர் கையில் எடுத்தது, இவர்களோட எந்த பிரச்சாரமும் கை கொடுக்காது. அதெல்லாம் தாண்டி மணி அவர்கள் சொன்ன புள்ளியும் விவேக் அவர்கள் சொன்ன புள்ளியும் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க, ஆட்சிக்கு எதிராக இருந்திருக்கிறாங்க. அவர்கள் விஜயை விஜய் செஞ்சாருன்னு இல்லை, மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ எனக்கு முன்னாடி பேசின விருந்தினர்கள் எல்லாமே ஒரு புள்ளி விவரம் அந்த ஃபேக்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதில் நான் பார்க்குற முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 9 காரணி இருக்குது விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு. மொதல் காரணி வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தாவேக்காவை டார்கெட்டே பண்ணலை, ஃப்ரீயாக விட்டாங்க, ஃப்ரீ பாஸ். சண்டே வந்து என்ன நினச்சாங்கன்னா நாங்கள் 2 பேர் ஜாம்பவான், 20 ரூபா அரசியல் தான் இருக்குது, புதுசாக வராரு அவர் 10%, 15%, 20%, அவ்வளோதான். 25% வாங்கினா கூட அதுக்கு சீட்டு கிடைக்காது, வின்னபிலிட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்ட்ராங் ஏரியாவில் இப்போ உதாரணத்துக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இடத்துல ஸ்ட்ராங்காக ஏடிஎம்கே கேண்டிடேட்டை போடலை, கடைசி நேரத்தில் ஒரு கேண்டிடேட்டை போடுறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவேக்கா ரைஸ் ஆகுது. எங்கெல்லாம் திமுக அதிமுக ரெண்டும் கடுமையாக போட்டி போடுச்சோ அந்த இடத்துல திமுக அதிமுக ஜெயிச்சிருக்கு. நீங்கள் நிறைய பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து சும்மா சாதாரணமான ஒரு வேட்பாளர், கொளத்தூர், அதிமுக பெருசாக சண்டை எதிர்பார்க்கல, அங்கே பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ். அந்த மாதிரி நிறைய தொகுதி வாரியாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40-50 தொகுதி நடந்திருக்கு. இந்த மாதிரி எதிர்பாராத, அதாவது யாருன்னே தெரியாது தாவேக்கா வேட்பாளர், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திமுகலையோ இல்லை பெரிய அதிமுகலையோ கொலாப்ஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அது ஒரு ஃபினாமினா. அப்புறம் இன்னொன்று ஹை அர்பனைசேஷன், மொபைல் பெனிட்ரேஷன், பாப்புலாரிட்டி. அதாவது எங்கெல்லாம் வந்து நகரம் அதிகமாக இருக்குது, நகரத்தில் செல்ஃபோன் பயன்பாடு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து தாவேக்கா அந்த பாப்புலாரிட்டி அந்த இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அர்பன் சென்ட்ரிக். அதே ரூரலில் அந்த இடம் வேலை செய்யலை. அதனால தான் அந்த ஒரு 9 மாவட்டம் இல்லை 8 மாவட்டத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காம போனது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மற்ற கட்சியிலெல்லாம் ஐடி விங்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் மொத்த கட்சியே ஐடி விங்காக மாறின ஒரு கட்சி எதுன்னு கேட்டால் தாவேக்கா. ஏன்னா ஃபீல்டில் ஆள் கிடையாது. இப்போது போருக்கு போகும்போது இராணுவம் இருக்கும், விமானப்படம் இருக்கும், தரைப்படம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கப்பல் படை இருக்கும். இவங்க வந்து வெறுமே வந்து ஏர் ஃப்ளைட், அதாவது ஏர்ஃபோர்ஸ், அது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் ஐடி விங் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு மொத்த தேர்தலையும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. மற்ற இடத்துக்குலாம் செலவு பண்ணல, விளம்பரம் கொடுக்கல, போய் பார்க்கல, வேட்பாளர் அறிமுகப்படுத்தலை, மக்களை சந்திக்கலை. அதில் எனக்கு ஒன்று ஒரு பத்திரிகையாளர் சொல்லுங்கள், ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்க, ஐடி விங்காக இருக்கிறாங்கன்னா வாக்காளர்களை கவரணும்ல. ஏன்னா எதிர்முகாம்ல நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்ததுல என்ன பேட்டர்ன்ல கவர்ந்தாங்க. கரெக்ட். இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ இதுலேயும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இப்போ சார் வந்து மணி சார் ஒன்று சொன்னார், சைக்காலஜிக்கல் இஷ்யூ எல்லாம் பார்க்கணும். அப்போ சைக்காலஜிக்கலாக மக்களுக்கு என்னன்னா வந்து திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஒரு போர்டம் இருந்தது, போதை இவங்களுக்கே போட்டு மாற்று, ப்ளஸ் அரசுக்கு எதிரான ஒரு கோவம் இருந்தது. குறிப்பாக அரசு ஊழியர்களோட ஓட்டுமே தாவேக்காக்கு நிறைய போயிருக்கு திமுக கிட்ட இருந்து. ஆனால் அதெல்லாம் கவனிக்கலை, திமுக மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா எதிர்ப்பு என்பது இருந்திருக்கு, ரொம்ப வருடமாக இருக்குது, ரொம்ப காலமாக எல்லா அரசும் எதிர்த்தும் இருந்திருக்கு. இதை யார் அறுவடை செய்யறதுலன்ற ஒரு பிரச்சனை இருந்தது திமுகக்கும் அதிமுகக்கும் தாவேக்காக்கும். அதில் வந்து தாவேக்கா முந்தி விட்டது. அந்த இடத்துல ஒரு இடம் சொல்லுங்களேன் கோடீஸ்வரன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ மணி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரப்டராக இருப்பார், 20%, 25%, கட்டாயம் ஒரு 10% வராதுன்னு நினச்ச இடத்துல அந்த 10% கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ விவேக் சொல்கிற மாதிரி படித்தவர்கள் போயிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களோட வாக்களிக்கும் தன்மைக்கு பின்னணியில் திராவிட கட்சிகளோட அவங்க பயங்கர அசோசியேட்டாக இருந்தவங்க. அந்த ஷிஃப்ட், பெண்களோட ஷிஃப்ட், குறிப்பாக ஓபிசி பெண்கள் ஷிஃப்ட்லாம் நம்ம இன்னும் அந்த டேட்டாவை பொருத்தி பார்க்கணும். எனக்கு இன்னும் அது தெரியல, இன்னும் அதுக்கான ஆய்வு பண்ணணும். அப்படி ஒரு மாற்றம் எப்படி நடந்தது? அப்போ ஏதோ ஒன்றுக்காக மாற்றத்துக்காக அதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று மார்க்கெட்டிங், இன்னொன்று பிராண்டிங். சர்க்கார் படத்தில் சொல்கிற மாதிரியே நான் வந்து புனிதர், நான் வந்து நல்லவன், நான் வந்து மாற்று அப்படின்றத மார்க்கெட்டிங் பண்ணுறது. மார்க்கெட்டிங் பிராண்டிங் தான். மார்க்கெட்டிங் பிராண்டிங் விஜய் வந்து அருமையாக பண்ணியிருக்கார். அதை ஒரு ஆக்டரே பண்ணியிருக்காரு. மற்ற கட்சியில் எல்லாமே நாங்கள் ஊழலே பண்ணலான்னு அவங்களும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து எங்களை மீறிக்கு யாரும் பண்ண முடியாது பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு நடிகரே தன்னை வந்து மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணும்போது என்ன ஆகி போச்சுன்னா அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஏது இருக்கு. ஒரு விஷயம், இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன் நான் உங்க இதுக்காக. பாக்யராஜ் அவர்கள், நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன், அவர் பெண்கள் அவ்வளவு ஆதரவு. இல்ல நான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பேசிட்டேன்னா இருக்கும், நீங்க குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு எழுதி வச்சது சொல்ல முடியாது. சரி சொல்லி. மார்க்கெட்டிங் பிராண்ட், மார்க்கெட்டிங் பிராண்டிங் சொல்ல வர எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பிராண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா தாவேக்கால அதிகமான எம்எல்ஏக்கு நீ கிரிமினல் கேஸ் இருக்கு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், கந்து வெட்டி விட்டது, வீடு தேடி உள்ள போய் திருடினது, ரேப்பு, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுவுமே வெளியில வரல.
இந்த சைடு சேகர் பாபுனா இப்படி, அந்த சைடு இன்னொருத்தர்னா இப்படி, நேருனா அப்படி, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இதுதான் அதிகமாக வந்து பேசுபொருள் இருந்தது தவிர்த்து விஜயோட வேட்பாளர்கள், அவர்களோட தன்மை, அவர்களோட பூர்வீகம், அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் வரல. அதனால தான் அந்த பிராண்டிங்கில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இன்னொன்று, திமுக அதிமுக விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் திமுகவில் டூ மெனி பவர் சென்டர்ஸ். அதாவது அதிகாரிகள் ஒரு பங்கு, அப்புறம் பெண் போன்ற அமைப்பு, ஐடி விங், அது ஒரு இது, அப்புறம் ஒரு சில இளம் அமைச்சர்கள், அவங்க வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி டூ மெனி பவர் சென்டர்ஸ். திமுக இதில் பிரச்சனை. அதிமுக என்ன பிரச்சனைனா டூ மெனி ஸ்பாய்லர்ஸ். சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன். அப்போ அங்கே டூ மெனி பவர் சென்டர்ஸ், இங்கே டூ மெனி ஸ்பாய்லர்ஸ். இது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து களத்தை வந்து அழகாக பண்ணி கொடுத்தது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தேர்தலில் எந்த தேர்தலுமே யாருமே குழந்தைகளை பயன்படுத்தினதில் விஜய் அவர்கள் பயன்படுத்தாத, அது அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு இந்த குழந்தைகளை நம்ம பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பிராண்டிங்கில் குழந்தைங்களே. நீங்கள் இதை ஒரு சுனாமி ஃபினாமினா நீங்கள் பார்க்கல? இல்லைங்க, சுனாமி ஃபினாமினா வந்துட்டு ஒரு 20-27 தொகுதியில் வந்து ஒரு 100-200 தான் இருக்குது. சுனாமினா ஒரு 150 பேர், 35 சீட்டு மும்முனை போட்டியில் 4 முனை போட்டியிலே வாங்குறாங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி வந்திருக்கணும். அப்போ கன்னியாகுமரியில் ஓட்டே கிடைக்கல, ஆனால் மெட்ராஸில் அள்ளி கொடுக்குறாங்க. திருவள்ளூரில் அதிகமாக ஓட்டு வருது, ஆனால் கரூரில் ஓட்டு வரல. அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அர்பன் சென்ட்ரிக் மதுரையில் அதிகமாக ஓட்டு வருது. அதே வந்து அங்கேருந்து நீங்கள் ஒரு சில உள்ளே இருக்கிற இப்போ மயிலாடுதுறையில், நாகப்பட்டினத்தில் பார்த்தா ஓட்டு வரல. அதாவது ஓட்டு வாங்கியிருக்காங்க, வெற்றி பெற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் வரத்துக்கு வந்திருக்கான்னு கேட்டால் வரல. ரொம்ப முக்கியமான இடம் கோட்டீஸ்வரன் சொன்னது. இப்போதான் நம்ம வந்து ஒரு ஆழமான பகுப்பாய்வுக்குள்ளேயே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டிஸ்கஷனில். விவேக் சொன்ன தன்மைன்றது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே வந்து பலவீனம் அடையுது. ஆனால் முற்றா பலவீனம் அடையலை. அடைஞ்சிருந்தா விஜய் கூட 150 கிராஸ் பண்ணியிருக்க முடியுன்ற தன்மை. அப்புறம் அவங்களோட பிரச்சார உத்தின்றது ஒன்று. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து இவரை ஒரு சீரியஸான கண்டென்டராக வந்து அவங்க பார்க்கல. அப்படி ஒருவேளை இருந்து அந்த ஃப்ரீ பாஸ் கொடுக்காம இருந்திருந்தா அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்திருக்குன்ற அப்சர்வேஷன் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி பார்க்கல. அது ஒரு காரணமாக இருக்கலாம், அது மட்டுமே ஒரே காரணம் இல்லை. மக்கள் இவங்க 2 பேரும் வேணான்ற முடிவுக்கு வராங்க. இந்த வெறும் சோஷியல் மீடியாவை மட்டுமே வச்சு ஒருத்தர் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பது நாம் மக்களை குறைத்து மதிப்பிடுகிறோம் என்று தான் நான் பார்க்கிறேன். அப்படி ஒன்று கிடையாது. இன்ஃபேக்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாத காரணத்தால் தான் அவங்க அதிகப்படியாக சோஷியல் மீடியாவை நோக்கி நகர்ந்தாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களுக்கான ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு வந்து. அப்படியே இருந்தாலும் வந்து அது தனிப்பட்ட முறையில் விஜயை புகழ்ந்து யூலோகைஸ் பண்ணுறதுன்னுவாங்க, அதுதானே ஒழிய அந்த கட்சிக்கான ஸ்பேஸ், அந்த கட்சியிலேருந்து பேச வரவங்க வந்து பலருக்கு வந்து அதில் வந்து பக்குவம் இல்லை என்பது உண்மை. ஆனால் மீடியா அவங்கள வந்து ஒரு ஜஸ்டிஸோடு நடத்துச்சானா இல்லை. பெரும்பாலான மீடியாக்கள் வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இதுதான் சினாரியோ. 5 பேர் 4 பேர் வந்து விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்கன்னா விஜய் சார்பாக வரவங்களை போட்டு தினம் கும்முன்னு கும்ம வேண்டியது. அதில் ஆங்கரும் சேர்ந்துப்பாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து வெளியேற்றுது. அதில் ஒரு பார்வை இந்த கோணத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒருவேளை அவங்க ஆழமான விவாதத்தை விரும்பாமல் செந்தில் தொட்ட இடம் தான் சொல்கிறேன். அவர்கள் நினைத்திருந்தால் அப்படி ஒரு பாரபட்சம் இருக்குன்னு சொல்லி அவங்க நிராகரிச்சிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இஷ்யூக்கும் அவர்கள் தனித்து பேட்டியாக கொடுக்கறதுக்கோ விளக்க அறிக்கைகள் கொடுப்பதற்கோ எந்த தடையும் இல்லை. அதுவும் நடக்கல. இல்லை அதுதான் புதிய அவங்க செய்யவே இல்லை. அது நான் அவரோட பலவீனத்தை நான் வந்து அங்கீகரிக்கிறேன், அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மீடியா வந்து குரலற்றவர்களின் குரல்னா நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. என்ன கேட்டிங்கன்னா கூடுதலாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அபத்தமாக பேசினா கூட குறைஞ்சபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் தான் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக வந்து 90% மீடியா வந்து நடந்திருக்குது. அவங்க ஏன் சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்பி அதிகமாக போனாங்கன்றதுக்கான ஒரு காரணம் இங்கே இடம் இல்லை. அப்போ அவன் எங்கே போவான்? இது வந்து தொழில்நுட்பம் அவனுக்கு கொடுத்துருக்க வளர்ச்சி. அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க என்னதான் மீடியால பேசினாலும் நீங்க வந்து பேசாம இருந்தாலும் தொழில்நுட்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வேணாம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சிகளும் அச்சு ஊடகம் மட்டுமே இருந்த காலகட்டத்துல அப்ப மக்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வராங்க. 5 வருஷம் பொறுத்து மறுபடியும் கொண்டு வராங்க. 77 இந்திரா காந்தியை அனுப்பிட்டு 2.5 வருஷத்துல மறுபடியும் அவங்களை கொண்டு வராங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த சோஷியல் மீடியால மட்டுமே அவங்க இயங்கினாங்கன்றதுக்கான ஒரு காரணம் என்னை பொறுத்தவரையில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களுக்கு அநீதி இழைத்தது.